பொருளீற்றுவதற்காக மதிநகருக்கே கண்ணியுடன் வருகிறான். கோவலனாக அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றச்சாட்டு கண்ணகி தன் கால் சிலம்பை கொண்டு கணவன் கல்வன இல்லை என்பதை உணர்த்துகிறான். அரசனுக்கு கண்ணகிக்கும் இங்கு நடக்கும் உரையாடலை பார்ப்போம். நான் தான் கண்ணகி, நான் தான் ராணி, நான் தான் ராஜா, நான் தான் வாயில் காப்போம், நான் தான் வாயில் காப்போம், நான் தான் காவலாளி, நான் தான் காவலாளி. ராஜாவும் ராணி உட்கார்றப்பா. நான் அரசரை காண வேண்டும். அரசே அரசே, நம்ம அரண்வாயில் முன் அழுத கண்களோட தலைவிரி கோலத்தோட ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னா, அது பற்றி தான் கூறுவாய் என்று சொல்கிறாள். நீதி கேட்டு வந்து கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கோரி போன்ற பெண்ணை அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாத நீதி வழங்கிய மன்னனை என்னையா யார் என்று கேட்கிறார். சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாக்காக தன் உடலையே கொடுத்த சிறு மன்னனை பற்றி நீ அறிவாயா? போன்ற பசுவை மக்கள் தெய்வம் மனமணங்க அதன் கன்றை தேர்லீற்று கொண்ட தன் மகனையும் அதே தேர்லீற்று கொண்டானே மனுநீச்சோழன். அவனை பற்றியாவது நீ அறிவாயா? என்னை நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் விடைகூறவில்லை. அதை விட்டு விட்டு எதையோ கூறிக்கொண்டு இழப்பின் அருமை தெரியாத மன்னனை இல்லை அறியாமல் தானே பேசுகிறார். சோழ மன்னர்கள் வாழ்ந்த அவ்வூரில் பல்லா சிறப்புடைய புகழ் மிக்க மாசாதுவன் மகனாகி கோவலன் என்பவனை மனைவினார். இப்போது புரிந்தது, அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை பற்றி இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உள்வனை பயனால் ஊருக்கு வந்து என் காய்ச்சலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? அரணை தவறிய மன்னனை தவறளித்ததை கண்டித்தால் தகுதுடைவு என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறியது போல என் கணவன் கல்வனல்ல. அவளிடம் இருந்த காய்ச்சிலம்பு அரசுக்குரிய சிலம்பு, அதை நினைச்சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் காய்ச்சிலம்பு பாரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையே அரிசிக்குரிய சிலம்பு பரல் முற்றுக்கணால் ஆனது. ஆண்டோர் இந்த அவையிலே உண்மையை ஊற்றுகின்றேன். யாரங்கே சௌர இடமிருந்து பெற்ற சிலம்பை இங்கே கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கணவனிடம் இருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனை ஒரு தவறும் செய்யாதன் கணவனை கொன்றது உன் அறையலிக்கு என்று மெய்ப்புகிறேன். இங்கே பார். கேட்டு பெருமிட செய்தேனே, ஆனோ அரசான் ஞானே கல்வன் எவரையும் தகுமா செங்கோதான் வாழ்நாளும். ஐயோ அரசே, நீ தவறியதால் வளைந்த செங்கோல் உங்களை பற்றி நிமித்தி விட்டீர்களே. அரசே அரசே, அழியட்டும் கொல்லட்டும் அதே நகரமே தீப்பற்றி எரியட்டும். நன்றி, வணக்கம். அவனே போயிட்டான்.